என் பொண்ணோட வாழ்க்கை விவாகரத்தாகி கோர்ட் வாசலுக்கு சூழல் இருக்கு. நீங்க என்னடானா இடம் போல் ஏவல் தெரியாம இங்க வந்து அழைச்சிட்டு இருக்கீங்க. வளகாப்பு சீமந்தம் அது இதுன்னு. உங்க ஃபேமிலி இருக்கே ரொம்ப கேவலமான ஃபேமிலி. சும்மா வெளியில தான் ஆக்ட் பண்றீங்க, பாசமா இருக்கிற மாதிரி. ஏய் இந்தடி குழந்தை எங்க? நீ பாட்டுக்கு வந்து படுத்து தூங்க போற? குழந்தை அம்மா கிட்ட தூங்கிட்டு இருக்கு. எது? குழந்தை அம்மா கிட்ட தூங்குதா? அங்க தூங்கட்டும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? குழந்தைய பாத்துக்காம உன் கூட தானே இருக்கணும். குழந்தைய பாத்துக்காம என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உன்னதாண்டி கேக்குறேன். ஏங்க எனக்கு பிரச்சனை உங்களுக்கு? குழந்தை இங்க தூங்கணும் அங்க தூங்கணும் ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? சும்மா என்கிட்ட பேசிக்கிட்டு. புரிஞ்சு போச்சு. கால் நகத்துல சுத்தி வந்தா காய்ச்சல் வரும்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் உனக்கு எதை சம்பந்தப்படுத்தி பேசினாலும் கடைசியில குழந்தை விஷயத்துல வந்து நிப்ப. ஆனா நீ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கல நம்ம புருஷனை எந்த விஷயத்துல அடிக்கலான்னு. அதான் குழந்தைய வச்சு இப்ப நீ விளையாட்டு காட்டிட்டு இருக்க. எல்லாம் எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்க அப்பா உங்களுக்கு எவ்வளவு விஷயம் பண்ணிருக்காரு. நீங்க ஏன் ஒரு மனசு கஷ்டப்படுற மாதிரி இப்படி நடந்துக்கிறீங்க? உங்க வீட்ல உங்க அண்ணன் அண்ணி பண்றது உங்களுக்கு துரோகமாவும் தப்பாவும் படவே படாதுல்ல? நான் சொன்னா அப்படி எதுக்குடி எதிர்மறை வாதம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஏங்க வியாபார விஷயத்துல விட்டு கொடுக்க வேண்டாம்னு சொல்றோம். அது உங்க வளர்ச்சிக்கு தானே, நல்லது தானே. அதுக்கே எங்க அப்பா கிட்ட சும்மா கோச்சுக்கிறீங்க. இந்த பாரு, வியாபாரம் எப்படி பண்ணணும்னு எனக்கு நீ சொல்லி தர வேண்டாம். ஒரு நல்ல வியாபாரி எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். பொருள் வாங்க வரவங்க பொருளை தான் பார்ப்பாங்க. அது திருடி வந்துச்சா கொள்ளையடிச்சு வந்துச்சான்னு யோசிக்க கூட மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் பொருள் தான் முக்கியம். நாணயத்தை நாணயமா சம்பாதிக்கிறான் பார், அவன் தான் நல்ல வியாபாரி. இங்க பார், அது என் ரத்தத்துல இருக்கு. நான் படிச்ச தமிழ்ல இருக்கு. நீ உங்க அப்பனும் எனக்கு சொல்லி தர வேண்டாம். நீங்க யாருக்காகவும் நம்ம கடையை இழக்க வேண்டாம் தான் சொல்றோம். உனக்கு எங்க வீட்ல நான் என்ன பேசினேன் தெரியுமா? உனக்கு எங்க அண்ணன் கிட்ட நான் எவ்வளவு சண்டை போட்டேன்னு தெரியுமா? உனக்கு எவ்வளவு வேகமா பேசினேன் தெரியுமா? என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு அவங்கள்ட்ட எத்தனை கோவத்தை காட்டின தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியுங்க. வைஜெயன் தேக்க கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீங்க என்னமோ ரொம்ப சத்தம் போட்டு வந்துட்டீங்கன்னு. அப்படியே இருந்தாலும் நீங்க இதோட நிறுத்திடக்கூடாதுங்க. இன்னும் மேலும் மேலும் வளரணும். அவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணுங்க. நீங்க பெரிய அளவுக்கு ஜெயிச்சு காட்டணும். அதானே ஏன் ஆசையும். அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா இதையே சாக்கா வச்சுக்கிட்டு உங்க அப்பா மேல மேல பேசுறது எனக்கு உடன்பாடு இல்லை. போய் குழந்தைய தூக்கிட்டு வா. இதெல்லாம் எப்ப நடந்தது? சரி, இதெல்லாம் நடந்த வரைக்கும் உனக்கு நல்லது. ஓகே ஓகே. பானு, டீ போட்டு கொண்டு வருவாமா? வேணாம், உட்காரு. உன் மருமக எங்க? மாடியில துணி காய வச்சிட்டு இருக்கா.
ஏம்மா எவ்வளோ ஹாட் நியூஸ் எல்லாம் நடக்குது, உனக்கு எதுவுமே தெரியலையா? என்ன? எல்லாம் உன் மருமக ஃபேமிலியில நடக்கிற ஹைலைட்டான விஷயம்தான். அல்டிமேட்டான விஷயம் என்ன தெரியுமா? உன் மருமக எப்பவுமே சொல்லுவாளே 4 அண்ணங்களும் ஒன்னா இருக்கணும்னு. ஆனா இப்ப பார்த்தா 4 அண்ணன்களுமே ஒன்னா இருக்க மாட்டாங்க போல இருக்கே. என்ன பானு சொல்ற நீ? புரியுற மாதிரி சொல்லு. ஓகேமா, புரியுற மாதிரியே சொல்றேன். இப்ப ஆனந்தி ஃபோன் பண்ணிருந்தா. வீட்ல அண்ணன் தம்பிங்களுக்குள்ள ஏதோ பயங்கரமான வியாபார தகராறாம். சண்டையில மண்டையே உடையுதுன்னு சொன்னான். ஆனந்தியோட புருஷன் ஏதோ ஒரு கடை, சில்சா என்னமோ ஒரு கடை ஆரம்பிச்சார்லமா. அந்த கடைக்கு வந்த கஸ்டமர்ஸ் எல்லாரையும் மிஸ்டர் சண்முகம் இருக்காரு ஏதோ சொல்லி கைராசி கடை பக்கம் இழுத்துட்டாரு போல இருக்கு. அதனால சரவணம் போய் வீட்டுல செமையா சண்டை போட்டாங்க. ஏறத்தாழ அண்ணன் தம்பிங்களுக்குள்ள அடிதடியே வந்துருச்சாமே. அண்ணி, அதான் உங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு சும்மா சும்மா எங்க வீட்டு ஆளுங்களை பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கீங்க? என்னடா நீனும் என்ட்ரி கொடுக்கலையேன்னு பார்த்தேன். கரெக்டா வந்துட்டேன். நானும் எங்க அம்மாவும் ஏதோ முக்கியமான விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல உனக்கு என்ன வந்துச்சு? உங்க கைராசி குடும்பத்துல நடக்கிற இந்த சண்டை இருக்கே, இது எங்களுக்கு மட்டும் இல்லம்மா, காஞ்சிபுரத்துல நிறைய பேருக்கு இதான் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். இங்க பாரு, கொரியன் சீரியஸை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஒரு ரைட்டரோட ஒரு ஃபேமஸான விஷயம் ஒண்ணு இருக்கு. அறிவாளிகளை ஜெயிக்கணும்னா கொஞ்சம் அறிவுஜீவித்தனமா பேசணும், முட்டாளுங்களை ஜெயிக்கணும்னா கொஞ்சம் காமெடியா பேசினா போதும். ஆனா பிடிவாதம் பிடிக்கிறவங்களை ஜெயிக்க வழியே கிடையாதுன்னு. உங்க ஃபேமிலியில எல்லாரும் 3வது கேட்டகரி. என்னமோ ஒத்துமைன்னு ஓவரா பேசுவீங்க, இன்னைக்கு என்ன அடிச்சிட்டு நிக்கிறீங்க? அண்ணி, என்ன நடந்துச்சுன்னு நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? சும்மா எட்டு கட்டி ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? உங்க சரவண அண்ணன் ஆரம்பிச்சிருக்காரு அந்த கடை பேர் என்ன, சில்சா சில்சா. அதுக்கு நார்த் இந்தியன் கிளைன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் உங்க சண்முக அண்ணன் கைராசி சில்க்ஸ் பக்கம் ஏதேதோ சொல்லி இழுத்திருக்காரு. அதுக்கு உங்க சரவண அண்ணன் நியாயத்தை கேட்க போயிட்டாரு. உங்க வீட்டு நாட்டாம இருக்காரு மூத்த அண்ணன், அவர் வழக்கம் போல உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஜாலரா அடிச்சிட்டு இருக்காரு. எங்க அண்ணன் எது செஞ்சாலும் சரியாதான் இருக்கும். இதெல்லாம் அப்போ 4 அண்ணன் தம்பிங்களும் ஒன்னா இருந்தாங்களே, அப்போ இந்த டயலாகுக்கு ஒரு வேலிடிட்டி இருந்துச்சு. இப்பதான் அடிச்சிட்டு நிக்கிறாங்களே, யார் பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசுவேன்? முதல்ல நீங்கெல்லாம் பிராக்டிக்கலா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்ம பிறக்கும் போது தனியா தான் பிறக்கிறோம், சாகும் போது தனியா தான் சாக போறோம். இந்த இன்பிட்வீன் இருக்கே, இது ஒரு ஜேர்னி. எப்படி பஸ்ல போறோமோ ட்ரெயின்ல போறோமோ அந்த மாதிரி ஒரு ஜேர்னி. அதுக்காக கூட இருக்கிறவங்க எல்லாரையும் வாங்கன்னு சும்மா கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு தனியா ஃபேமிலி வந்துருச்சுன்னா தனியா தான் இருக்கணும். இந்த டீசன்சி கூட உங்க அண்ணன் அன்னைக்கு சுத்தமா தெரியவே தெரியாதா? என்ன லுக்கு விடுற? காசு விஷயத்துல வந்துட்டா எல்லாரும் எவ்வளவு உஷாரா இருக்கீங்க. இப்பதான் உங்க குடும்பத்துல உங்க அண்ணன் தம்பிங்கள்ல ஒருத்தரோட சுயரூபம் இன்னொருத்தருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. வியாபாரம்னு வந்துட்டு அண்ணனாவது தம்பியாவதுன்னு யோசிக்கிறீங்கல்ல, அவ்வளோ ஏன் நீ மாமனாராவது மண்ணாங்கட்டியாவதுன்னு உனக்குன்னு தனியா ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி பணம் போடுறல்ல. உங்க அண்ணா அண்ணி இந்த கைராசி குடும்பத்தோட சொத்தை பிரிக்க விடாம எவ்வளவு பிளே பண்ண முடியுமோ அவ்வளோ பிளே பண்ணி சொத்தை பிரிக்க விடாம செய்யறாங்கல்ல. ஆனந்தி சொன்னா என்னமோ கல்யாணத்துல உங்க அக்கா சாந்தி உங்க அம்மாவோட நகையெல்லாம் அப்படியே அள்ளி சுருட்டிட்டு போயிட்டாங்க. அதான் சீப் புத்தி. உங்க ஃபேமிலி இருக்கே ரொம்ப கேவலமான ஃபேமிலி. சும்மா வெளியில தான் ஆக்ட் பண்றீங்க பாசமா இருக்கிற மாதிரி. உங்க ஃபேமிலி இருக்கே அது என்ன தெரியுமா? சாக்கடை.
சமந்தியம்மா, சமந்தியம்மா, வணக்கம் சமந்தி. வாங்க சம்பந்தி, வாமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. வணக்கம் சமந்தி. வாங்கம்மா. உமா, உமா. அம்மா வாங்க அண்ணி. உமா, உள்ள போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உங்களை பார்த்து ஒரு விசேஷத்துக்கு அழைச்சிட்டு போலான்னு தான் வந்தேன். ஒன்றும் இல்லை, வைஜெயந்திக்கு வளக்காப்பு வச்சிருக்கோம். அதான் நேர்ல பார்த்து அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். என்னங்க நீங்க எதுவுமே புரியாம தான் இருக்கீங்களா? என் பொண்ணோட வாழ்க்கை விவாகரத்தாகி கோர்ட் வாசலுக்கு சூழல் இருக்கு. நீங்க என்னடானா இடம் போல் ஏவல் தெரியாம இங்க வந்து அழைச்சிட்டு இருக்கீங்க. வளகாப்பு சீமந்தம் அது இதுன்னு. என்னங்க நீங்களா? இதுக்கெல்லாம் நாங்க வரவே முடியாது. எதுக்காக இங்க வந்து அழைக்கிறீங்க? ஒண்ணும் வர முடியாது, கிளம்புங்க. இது பாருங்க, அன்னைக்கு சண்முகன் தம்பி உங்ககிட்ட மரியாதை குறைவா நடந்துக்கிட்டாரு. அதுக்காக நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நீங்க என்ன சொன்னாலும் சரி, எங்களால வர முடியாது. 1000 தான் இருந்தாலும் நீங்க எங்க வீட்டு ஆளுங்க. வீட்டுல ஒரு நல்லது நடக்கும்போது உங்களுக்கு தகவல் சொல்லாம அழைக்காம எப்படி இருக்க முடியுங்க? அதான் முறைய வந்து அழைச்சிட்டு போலான்னு தான் வந்தோம். வைஜெயந்தி அவங்க அப்பா தான் வளகாப்பு பண்றாரு. வீட்டுல வச்சு பண்ணா எல்லாருக்கும் வர்றதுக்கு தயக்கமா இருக்கும்னு சொல்லிதான் பொதுவான மண்டபத்துல வச்சுதான் பண்றாங்க. அதெல்லாம் சரிங்க. வீரமணி கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருக்காரு. ஒரு காலத்துல எங்களுக்கு அவர் மேல நல்ல அபிப்பிராயமே கிடையாது. ஆனா இப்ப நல்ல ஒப்பீனியன் வந்துருச்சு. ஆனா பாலுக்கு அந்த வைத்தியத்துல சுத்தமா ஆகவே ஆகாது. அது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பொண்ணால என் பொண்ணுக்கு ஏகப்பட்ட மன உளைச்சல். இல்ல, அந்த விதத்துல நாங்க உங்களை கூப்பிட வரல. உங்க பையனுக்கு எங்க பொண்ணு உமாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க சம்பந்தி குடும்பம். கண்டிப்பா நீங்க இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும். அதுக்காக தான் உங்களை அழைக்க வந்திருக்கோம். இல்லைங்க, அதெல்லாம் வர முடியாது. இந்த பேச்சை இதோட விடுங்க. உங்க பொண்ணால ஏற்கனவே நிறைய குழப்பங்கள் இந்த வீட்டுல போயிட்டு இருக்கு. இதுல நீங்க வர எரிய நெருப்புல எண்ணெய் ஊத்தணும்னு ஊத்தாதீங்க. இல்லைங்க, நீங்க பெரியவங்க. நீங்களே இந்த மாதிரி பேசலாமா? அந்த விஷயத்தை பத்தி அன்னைக்கே நம்ம பேசணும். என்னவோ தெரியல, அது கடைசியில ஒரு பெரிய மனக்கசப்பாயிடுச்சு. இங்க பாருங்க, உங்க பையன் சொல்லிதான் உமா பணத்தை தனி அக்கவுண்ட்ல போட நினைச்சா. ஆனா நீங்க தான் உண்மையை சரியா கேட்காம அவ மேல கோச்சுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிமிஷம் வரைக்கும் உமாவை நீங்க காயப்படுத்திட்டு இருக்கீங்க. இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? என்னங்க, என் பையனை நான் கேள்வி கேட்காம இருக்க மாட்டேனா? அவனை அடிப்போம், உதைக்க கூட என்னால முடியும். உங்க பொண்ணை எங்களால என்ன பண்ண முடியும்? ஏதோ மருமகன்னு சொல்றீங்க, உரிமை இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா நடு ரோட்ல உங்க பையன் என்ன நாய் அடிக்கிறவன் அடிக்க வந்தா? ஒரு பொண்ணு விளக்கேத்த வருவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்க பொண்ணு பத்த வைக்க வந்திருக்கா. இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அங்க இருக்கிற எங்க பையன் கிட்ட ஒண்ணு விடாம சொல்லிட்டு இருக்கா. இத்தனை வருஷம் பெத்து வளர்த்த எங்க மேல அவனுக்கு நம்பிக்கை இல்லாம போட்டு போல் இருக்கு. இங்க வரப்போறான் இல்ல, அப்ப நானே அவன்கிட்ட கேட்கிறேன். இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் போய் அந்த சண்முகத்திட்ட சொன்னதுனால என்ன ரோட்ல போட்டு அடிக்கிறான்ல. என் தலை என்னன்னு தெரிய வேண்டாம் அவனுக்கு. மாமனா இருந்தவன்ல, அந்த மரியாதை இருக்கணும்ல. கொஞ்சம் கூட இங்கிதுமே இல்லாம நடந்துக்கிட்டாம. இந்த பாருங்க, பணம் எல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. யாரும் பணம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. என் பையன் சரியில்லை, அவ்வளவுதான். நான் யாரையும் கோவிச்சுக்க போறதும் கிடையாது. பணம் கொடுத்தா
எவ்வளவு கொடுப்பாங்க? பெத்து வளர்த்ததுக்கு கணக்கு போட்டு பாருங்க, வட்டியோட சேர்த்து பாருங்க. கொடுத்துட முடியுமா? காசுக்காக நான் எதையும் எதிர்பார்க்கறது இல்லைங்க. மொத்தத்துல மரியாதை இருக்கணும், அது எதுவுமே இல்ல. மொத்தத்துல என் பையன் உங்க பொண்ணு மேல நம்பிக்கை மொத்தமா போயிடுச்சு. அண்ணே, உமா உமா எப்படி இருக்க? வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா? போன்லாம் பண்றாரா? எல்லாரும் நல்லா இருக்காங்க அண்ணே. கார்த்திக் எங்க? மேல தூங்கிட்டு இருக்கான். சரி வா உட்காரு வா. இல்லண்ணே, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஆ, சரி வா மேல போய் பேசலாம் வா. ஒரு நிமிஷம். அண்ணன் தங்கச்சி தானே, எதுவா இருந்தாலும் எங்க ஹால்ல உட்காந்தே பேசலாமே. அப்பா, அவங்க ஏதோ தனியா பேசணுமா? நீங்க போங்க, மேல போய் குழந்தைய பாத்துக்கோங்க. போங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். சரி நீ வா, நீ வந்து உட்காரு வா. உட்காருமா. என்ன உமா, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, சொல்லு. என்னென்ன பிரச்சனை? எதுக்கு வீட்ல போய் சண்முகண்ணன் கிட்ட கோவப்பட்டு வந்தீங்க? அம்மா இதை நினைச்சு எவ்வளவு ஃபீல் பண்ணாங்க தெரியுமா? இல்ல உமா, உனக்கு தெரியாது, அது பெரிய விஷயம்தான். நான் ரொம்ப சாதாரணமா தான் கேட்டேன். சண்முக அண்ணன் தான் என் கடைன்னு தெரியாதுன்னே சொல்லிட்டாரு. வீட்ல இருக்க எல்லாருக்கும் ஏஎஸ் சில்க்ஸ் என் கடைன்னு தெரியும். சரி, தெரியாதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட வியாபாரம் பண்ணி முடிச்சோன்னே என்ன சொல்லிருக்கணும்? அவங்க எல்லாம் உன் கிளைண்ட் தான்டா, நாளைக்கே எப்படி பார்த்தாலும் உனக்கு அனுப்பிச்சு வச்சிடறேன்னு அப்படின்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு போட்டினா போட்டி, வியாபாரம்னா அப்படிதான் இருக்குன்னு சொல்லி பேசிட்டாரு. என்னென்ன, அதுக்காக நீ அண்ணனை போய் திட்டலாமா? எவ்வளவு இருந்தாலும் அவங்க நம்ம கூட பிறந்தவங்க தானே. நமக்கு எல்லாமே அவங்க தானே. நம்ம இந்த நிலைமையில இருக்கோம்னா அவங்க இல்லாம நடந்திருக்குமா சொல்லு? அவங்க 1000 பேசினாலும் அவங்க நம்ம அண்ணன். நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அண்ணே, நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுண்ணே ப்ளீஸ். பாருமா, உங்க அண்ணனை பார்க்க வந்தியா, பாத்தியா, சாப்பிட்டியா, போனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா இங்க வந்து தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுறது வேண்டாம். சும்மா அவரே இப்பதான் தன்மானம் சுயகௌரவம் எல்லாம் இருக்கணும்னு வாழ ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்குள்ளேயே இங்க வந்து எல்லாத்தையும் பேசி கெடுத்துறாத. ஐயோ அண்ணி, நான் அந்த மாதிரி அர்த்தத்துல எதுவுமே சொல்லல அண்ணி. நான் என் மாமனார் வீட்டுல கோச்சிட்டு அங்க போயிருக்கும் போது கூட, இனிமே நீங்க வராத, அதுதான் உன் குடும்பம், நீ அங்கதான் இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனா அதுக்காக அவங்க மேல மொத்தமா கோவப்பட்டு அப்படியே இருக்க முடியுமா சொல்லுங்க? குடும்பம்னா சின்ன சின்ன சண்டை பூசல் இதெல்லாம் இருக்கதான் செய்யும். அதுக்காக உறவு விட்டு போயிடுமா என்ன? அததான் நீ நான் சொல்ல வந்தேன். ஆமா, இது இப்படிதான் ஆரம்பமாகும், ஆனா அது அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ உங்க அண்ணன் கிட்ட வந்து வக்கனையா கேள்வி கேக்குறியே, இதே கேள்வியை போய் அங்க கேட்க வேண்டியதானே? எதுக்கு இங்க வந்து இதெல்லாம் தூண்டி விட்டுட்டு இருக்க? அந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் உன்ன மாதிரி தானே. அவங்க யார் கண்ணிலையும் படக்கூடாதுன்னு தான் நாங்க இங்க தனியா வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கெல்லாம் நாங்க தனியா வாழ்றத பார்த்து பொறுக்கவே பொறுக்காதுல்ல? உங்க குடும்பத்துல 1008 ஓட்டை இருக்குல்ல, எதுக்கு இங்க வந்து பூசி மொழிவிட்டு இருக்க? உங்க அண்ணன் அண்ணி எல்லாரும் பெரிய பெரிய வியாபாரம் பண்ணி மேல மேல போயிட்டே இருப்பாங்க. ஆனா நாங்க ஒண்ணு இல்லாத ஓட்டாண்டி மாதிரி நடு ரோட்ல நிக்கணுமா? அதான ஆசை? ஐயோ அண்ணி, அந்த மாதிரிலாம் இல்ல. சத்தியமா எனக்கு அந்த மாதிரி எண்ணம் கிடையாது அண்ணி. நான் ஏதோ யதார்த்தமா அண்ணன் கிட்ட கேட்கலான்னு வந்தேன். மத்தபடி உங்க வியாபாரம் அழிஞ்சு போகணும், நீங்க கெட்டு போகணும்னு நினைச்சதே இல்ல அண்ணி. ஆஹாஹாஹா, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமேம்மா. நீ கால் வச்சு என்னைக்குதான் நல்லது நடந்திருக்கு? அன்னைக்கு இப்படிதான் பால் காய்ச்சற அன்னைக்கு வந்த,
அப்பவும் இப்படிதானே? முதல்ல ஏதோ உன்னை வேவு பார்க்க அமிச்சிட்டு பின்னாடி குடும்பமே வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதான் கிரகப்பிரவேசத்தை இளவு வீடா மாத்திட்டீங்கல்ல. சரி, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க? நீ காலடி எடுத்து வச்சாலே வீட்ல பிரச்சனை தானே நடக்கும். டேய், என்னடி பேசிட்டு இருக்க நீ? நானும் போனா போதுன்னு பாத்துட்டு இருந்தா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பியா? என் தங்கச்சி உனக்கு விளங்காதவள் ஆகிட்டாளா? நீ எல்லாம் என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல?